வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ CES ஈவெண்ட் 2020 நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ஈவெண்ட்டில் சாம்சங் தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் பண்ணப்பட்டது. ஸோ ரெண்டுமே ஒரு சூப்பரான பட்ஜெட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் Galaxy Note10 Lite, அது மட்டும் இல்லாமல் Galaxy S10 Lite அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப், அதோட லைட் வெர்ஷன் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இது என்ன ப்ரைஸில் வரும் இந்தியாவில், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு எப்படி லான்ச் ஆகுது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்ப்போம். ஸோ வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா, வாங்குறதுக்கு வர்த்தான ஃபோனாக நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வருதா அப்படின்னு எல்லா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து S10 Lite மற்றும் Note10 Lite அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பட்ஜெட் சீரிஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். எதனால் பட்ஜெட் சீரிஸ்னு சொல்கிறோம்னா, லைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக Note10ஓடையும் S10ஓட பட்ஜெட் சீரிஸாக தான் இது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் ப்ரைஸ், அப்புறம் எப்போ லான்ச் டேட் அதெல்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லான்ச் டேட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த 2 ஃபோனுமே இந்த மாதம் எண்டு அப்படி அந்த தேதியில் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எண்டு அப்படிங்கிறது வந்து 25லேருந்து 30க்குள்ளே எப்போ வேணாலும் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ பட் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. பிகாஸ் சாம்சங்கோட மார்க்கெட்டில் வந்து இந்தியா ஒரு பெரிய ஒரு பங்களிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து சாம்சங் ஃபோன் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த மாதம் எண்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோன் வந்து வந்தால் இந்தியாவில் ரிலீஸ் ஆனால் என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ Note10 Lite அது பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் 35,000லேருந்து 40,000 ரூபாய்க்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. Note10 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ப்ரைஸ் கம்மி தான். ஸோ Note10 ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 30,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. எதனாலனா சில ஸ்பெக்ஸ் சேஞ்சஸ் அப்போலாம் இருக்கும், அதனால தான் அவங்க வந்து கம்மியாக விட்டுருக்காங்க. அதே மாதிரி S10 Lite பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45,000லேருந்து 50,000க்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து Note10ஓட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்பெக்ஸ் தான் காரணம். ஸோ ரெண்டுத்துலையுமே வேறு ஸ்பெக்ஸ், பட் நிறையவே சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன் ஆகட்டும், அப்புறம் உள்ளே இருக்க ஸ்பெக்ஸ் ஆகட்டும், நிறைய சிமிலாரிட்டி இருக்குது Note10 Liteக்கும் S10 Liteக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். Note10 Lite மற்றும் S10 Liteல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்குது. சில இடத்துல மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டுமே எக்ஸாக்ட் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் ஒரே ப்ரைஸில் தான் லான்ச் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து S10 Lite மற்றும் Note10 Liteல வந்து 6.7 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். ஸோ சாம்சங் டிஸ்பிளே பற்றி சொல்லவே வேணாம், ரொம்பவே கிரேட்டாக தான் இருக்கும். 393 PPIயோட வருது நம்மளுக்கு ஸ்க்ரீன். ஸோ செம கிறிஸ்பியான ஒரு ஸ்க்ரீன் தான். சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் சொல்லவே வேணாம், எவ்வளோ நல்லா இருக்கும்னு நிறைய சாம்சங் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஃபோனில் இருக்குது. பிகாஸ் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனால ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கன்ஃபார்மாக வேணும். அதே போல் சாம்சங்கோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் இதில் இருக்குது. ஸோ லைட் வச்சு சென்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து அல்ட்ராசோனிக் வேவ் வச்சு சென்ஸ் பண்ணுது. ஸோ ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாச் டிஸ்பிளே கிடையாது. ஸோ ஹோல் பஞ்ச் டிஸ்பிளே தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே போன்ற அந்த ஹோல் பஞ்சில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. சிங்கிள் ஃப்ரண்ட் கேமராவோட மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ ரொம்பவே செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதனாலனா சாம்சங் சும்மா நார்மலாக ஒரு 8 மெகா பிக்சல் விட்டாவே ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும் கேமரா. அது மட்டும் இல்லாமல் Note10ல தான் பெஸ்ட் கேமரா இருக்குது அப்படின்னு நிறைய பேர்னால சொல்லப்படுது. அதே போல் இதுலேயும் வந்து பெஸ்ட் கேமரா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 கேமரா வச்சுருக்காங்க. பட் ஐஃபோனில் இருக்கிற அந்த ஸ்கொயர் கட் அவுட் மாதிரியே இங்கே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெக்டாங்கிள் கட் அவுட் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே 3 கேமரா இருக்குது. கேமரா வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். ரியர் கேமரா வைஸ் இப்போ வந்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 4500 mAh பேட்டரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. Note10 Liteல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. S10 Liteல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே டைப் சி போட்டு தான். ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபடி உள்ளே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் சிலதாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் மாற்றம் அடைஞ்சிருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ கேமராவிலேருந்து இப்போ ஆரம்பிப்போம். கேமரா சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டுத்துலையுமே வந்து 3 கேமரா தான். ஃபஸ்ட்டு வந்து Note10 Lite வந்து பார்த்துருவோம். Note10 Liteல பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிரைமரி கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்து 12 மெகா பிக்சல் அப்படின்னு ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு 12 மெகா பிக்சல் மூணுமே ஒரே மாதிரி கொடுத்தாங்கன்னு தெரில. பட் மூணுமே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கேமரா தான். பட்
கேமராவோட லே அவுட் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெக்டாங்கிள் கட் அவுட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கேமராவோட லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு இமேஜ் போடுறேன், இதில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த Note 10 Liteல வந்து இந்த கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ S10 Liteல என்ன கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா தான் அதுலேயும் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் 48 மெகா பிக்சல் கேமரா வந்து சாம்சங் தரப்புலேருந்து வருதுன்னா அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், சாம்சங் யூஸர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்கல, அதுக்கு பதிலாக மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெலிஃபோட்டோ வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனாலனா ஜூம் வந்து எல்லாமே டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ டிஜிட்டல் ஜூம் கூட பண்ணிக்கலாம். பட் வந்து சின்ன சின்ன பொருட்கள் எடுக்க மேக்ரோ கேமரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நார்மல் கேமரா வச்சு அந்த மாதிரி சின்ன பொருட்கள்லாம் எடுக்க முடியாது. அதனால் இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நம்மளுக்கு வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் ரேட் எக்ஸ்ட்ராவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் வைஸ் போவோம். நம்ம ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Note 10 Liteல வந்து அவங்களோட Exynos ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Exynos 9 வேரியன்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகலாம். ஏன்னா Note 10 Lite வந்து Exynos ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். Exynos ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட ரொம்பவே கம்மியான ரேட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35,000 40,000 இருக்குது. இப்போ S10 Liteல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ப்ராசஸர் 855 ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 855 ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க 855 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒரு பட்ஜெட் ஃபோன்னால உங்களுக்கு வந்து 855 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃபோனுக்கே வந்து நம்மளுக்கு வந்து 50,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து வச்சிருக்காங்க அந்த ஸ்னாப்ட்ராகன் 855க்கு. அப்புறம் அந்த கேமரா 48 மெகா பிக்சல் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2 விஷயங்களுக்காக தான் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஃபோனில் S10 Liteல. ஸோ Note 10 Liteலையும் S10 Liteலையும் இவ்வளோ தான் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ வேறு எதுவும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எனக்கு வந்து தோணல. பட் டிசைன் வைஸ் கலர் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Note 10ல இருக்கிற எல்லா கலரும் இதுலேயும் இருக்குது, S10ல இருக்க எல்லா கலரும் இதுலேயும் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா வந்து சாம்சங் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. டெஃபினட்டாக வந்து ஃபோனோட டிசைன் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் எல்லாமே ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்குது. பட்ஜெட் சீரிஸ்னால நம்மளுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே எதிர்பார்க்க முடியாது. இந்த 2 ஃபோன்லேயும் கன்ஃபார்மாக கர்வ் டிஸ்பிளே இருக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா Note 10 Liteங்கிறது Note 10 சீரீஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஒரு, அதாவது நோட் சீரீஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஒரு ஃபோனாகவும் இருக்குது. பட் வந்து S10ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் சீரிஸ் விட்டுருந்தாங்க. பட் S10 Liteன்னு இன்னொரு பட்ஜெட் சீரிஸ் விட்றாங்க. இது எதனால்னா அதோட இம்ப்ரூவைஸ்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ப்ராசஸரே இம்ப்ரூவைஸ்டு தான். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த Note 10 Lite வாங்குறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பிகாஸ் ப்ரைஸ் கம்மி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் S10 Lite வாங்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து OnePlus இருக்குது, OnePlus 70 இருக்குது, 70 Proவே வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இதோட கம்மியாக தான் ரேட் வருது. ஸோ அந்த சேனலுக்கு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னோட கருத்து இது. பட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். ஏன்னா ஓவராலாக ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து இது வந்து அடிச்சிக்க முடியாத ஒரு ஸ்பெக்ஸாக தான் இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் இது போன்று நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் உடனுக்குடன் டெக் நியூஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.